அனைவருக்கும் வணக்கம். மூலையில் எல்லா ஜீவராசிகளும், எல்லா மக்களும், எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். வாராகி அம்மனை பொதுவாகவே நம்ம வழிபடுறது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அப்படி வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமியில் வழிபடுறப்ப நம்மளுக்கான வெற்றிகள் கிடைக்கும். நம்ம அடுத்தவங்க முன்னாடி நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற தன்னம்பிக்கை பிறக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. வாராகி அம்மன் வழிபடுற எல்லாருக்குமே தெரிஞ்சது. எனக்கும் தெரியும். இவங்களை நம்பி நான் பெரிய காரியத்தில் இறங்கியிருக்கேன். அதுவும் நல்லபடியாக நடக்குன்றதும் எனக்கு தெரியும். வாராகி அம்மனை தினந்தோறும் மனசார நம்ம நினச்சி வணங்கினனாலே அவ்வளோ ஒரு சக்தியும் அவ்வளோ ஒரு நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். வாராகி அம்மனை நினச்சி மனசார வணங்கினோம்னா நம்மளோட குடும்பத்தை மொத்தமேவும் அவங்க கண்ணிமை போல் வச்சு பாதுகாப்பாங்க அப்படின்றது தெரியும். அப்படி நம்ம தினமும் வழிபடுறப்ப நம்மளுக்கு ஏற்படுற கஷ்டமும் நஷ்டமும் மேற்கொண்டு நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை படைச்சு அவங்களோட நைட்டு இரவு நேரங்களில் 8 மணிக்கு மேலே வழிபடுறது அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. காயத்ரி மந்திரம், வாராகி அம்மன் காயத்ரி மந்திரத்தை 11 தடவை உச்சரிங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் மனசார வாராகி அம்மனை நினச்சி கும்பிடுங்க, வழிபடுங்க. கண்டிப்பாக அவங்க நல்லதை நடத்தி வைப்பாங்க. எந்த ஒரு தீய சக்தியிலிருந்தும், எந்த ஒரு கெட்ட எதிர்மறையான எண்ணங்களாக இருந்தும் நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு தெரியும். அதுக்கு நம்ம மனசுக்குள்ளேயும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும். யாருக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். கண்டிப்பாக நம்மளே திருத்திக்கிட்டால் மட்டுமே தான் வாராகி அம்மனை மனசார வழிபட்டு நம்மளுக்கு வேண்டியதை கேட்க முடியும் அவங்ககிட்ட. கண்டிப்பாக எல்லோரும் வழிபடுங்க, நல்லதே நடக்கும் நினச்சி கண்டிப்பாக அவங்களுக்கான பிடித்தமான பொருட்களை வச்சு வழிபடுங்க. நன்றி. மேலும் இது போன்ற சிறப்பு தகவல்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.